SS ராஜமௌலி. இவர் இயக்குனரும் எழுத்தாளருமான விஜயேந்திர பிரசாத் என்பவருக்கு மகனாக கர்நாடக மாநிலம் ரெய்ச்சூரில் அக்டோபர் 10ஆம் தேதி 1973ஆம் ஆண்டு பிறந்தார். ஆனால் இவரது சொந்த ஊர் ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள கோவூர். இவரது முழு பெயர் கொடூரி ஸ்ரீ சைல ஸ்ரீ ராஜமௌலி. மேலும் இவரை ஜக்கண்ணா மற்றும் நந்தி என்ற பெயரிலும் அழைக்கின்றனர். இவர் தனது பள்ளி படிப்பை கொவ்வூர் மற்றும் எல்லூருவில் படித்தார். திரைப்படங்களை இயக்குவதற்கு முன்னர் இயக்குனர் கே. ராகவேந்திர ராவின் வழிகாட்டுதலின்படி தொலைக்காட்சி தொடர்களை இயக்கினார். இத்தொடர்கள் பிரபல தெலுங்கு தொலைக்காட்சியான ஈநாடுவில் ஒளிபரப்பானது. இவரது இயக்கத்தில் 2001ஆம் ஆண்டு வெளியான ஸ்டூடெண்ட் நம்பர் 1 படம்தான் இவரின் முதல் படம். இதில் ஜூனியர் NTR நடித்திருந்தார். முதல் படமே வெற்றி படமானது. அதோடு இப்படம் தமிழில் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 என்ற அதே பெயரில் சிபிராஜ் நடிப்பில் வெளியானது. பின்னர் 2 வருட இடைவெளிக்கு பிறகு 2003இல் மற்றொரு வெற்றி படமான சிம்ஹத்ரி வெளியானது. தொடர்ந்து பல படங்களை இயக்கிய ராஜமௌலியின் திரைப்பயணத்தில் முக்கியமான படங்கள் விக்ரமார்குடு, மகதீரா, மரியாத ரமண்ணா மற்றும் நானி. இப்படங்கள் தெலுங்கில் மட்டுமல்ல பிற மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டு வெற்றி படங்களாக அமைந்தது. 2012இல் வெளியான நானி படத்திற்கு பிறகு 4 வருட உழைப்பில் உருவான படம்தான் பாகுபலி. 2015இல் வெளியான இந்த படம் அதுவரை தென்னிந்திய சினிமா உலகில் மட்டும் பிரபலமாக இருந்த இவரை பாலிவுட் மட்டுமல்லாமல் உலக சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்தது. இந்திய சினிமாவின் பல சாதனைகளை முறியடித்த பாகுபலி பாகம் 1இன் வெற்றி பாகுபலி 2இலும் தொடர்ந்தது. 1000 கோடியை வசூல் செய்த முதல் இந்திய படமாக பாகுபலி 2 உள்ளது. இவர் ரமா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ரமா என்பவர் ராஜமௌலியின் உறவினரும் இசையமைப்பாளருமான MM கீரவாணியின் மனைவியுடைய சகோதரி ஆவார். ராஜமௌலி ரமாவை சந்திக்கும் போது ரமாவுக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை இருந்தது. ரமா விவாகரத்தாகி தன் மகனுடன் இருந்தார். அப்போது ராஜமௌலி அவருக்கு உறுதுணையாக இருந்தார். அதோடு ரமா மீது அவருக்கு காதல் ஏற்பட அவரிடம் தன் காதலை 2001ஆம் ஆண்டு தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் அவருக்கு பிறந்த குழந்தையையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். பின்னர் அவர்களது திருமணம் இரு வீட்டாரின் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் எளிதாக நடந்தது. ரமா மற்றும் ராஜமௌலிக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது. அவர் பெயர் SS மயூகா. ராஜமௌலி தன்னுடைய 2வது படத்தின் வேலைகளை பார்க்கும்போது தன் மனைவியையும் உடன் அழைத்துச் சென்றார். அப்போது அவர் படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கான உடைகள் வந்தது. அந்த உடைகளை பார்த்த அவருக்கு மிகவும் அதிருப்தியாக இருந்தது. அவர் மனதில் நினைத்ததற்கு மாறாக அந்த உடைகள் இருந்ததாக அவர் தெரிவித்தார். அப்போது அவரது மனைவி ரமா அந்த உடைகளை அவரது மனதிற்கு பிடித்தவாறு மாற்றியமைத்தார். அது அவருக்கு பிடித்து போக பின்னர் அவரது பெரும்பாலான படங்களில் அவரது மனைவி ரமாவே காஸ்டியூம் டிசைனராக பணியாற்றினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.